அனைவருக்கும் வணக்கம். இது ரீல் லைஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் வரவேற்கிறதுல உங்களை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டெய்லி அன்றாட மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவற்றுக்கான தீர்வுகளை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏஏஒய் கார்டு. இது ஏஏஒய் கார்டுனா என்ன அப்படின்னா, 35 கிலோ அரிசி மாற்றுத்திறனாளி இருக்க எல்லாத்துக்கும் 35 கிலோ அரிசி வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது அந்த கார்டோட பேரு, ஏஏஒய் கார்டு. இது என்னன்னா, நிறைய மாற்றுத்திறனாளி சங்கங்கள் தொடர்ந்து போராடுறதுனால மத்திய அரசு என்ன ஒரு ஒரு ஆணையிட்டு இருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க வசதி இருக்கோ இல்லையோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்குறதுக்கு தான் இந்த ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓ கூட நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ என்னென்ன ரேஷன் கார்டு எல்லாம் வகைகள் இருக்கு, அது என்னென்ன கார்டுலாம் இது யார் யாருக்கெல்லாம் வாங்குறீங்க அப்படின்றத முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்க ரேஷன் கார்டை எடுத்து நீங்க பார்க்கணும், நேரம் வச்சிருக்கணும் என்னென்ன கார்டு வச்சிருக்கீங்கன்னு. என்பிஹெச்எஸ் அப்படின்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு அர்த்தம். பிஹெச்எஸ் அப்படின்னா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு அர்த்தம். ஏஏஒய்னா அந்தயோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற அர்த்தம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்பிஹெச்எஸ் ஏஹெச்எஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மல், எல்லாருமே நம்ம கையில் வச்சிருக்க கார்டு. மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு அந்த கார்டை ஏஏஒய் கார்டா மாற்றணும். ஏஏஒய் கார்டா மாத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நம்ம சாதாரணமாக என்ன செய்யறோம்னா, ஒரு வெள்ளப்பேப்பர் எடுத்துக்கிட்டா போதும். ஒரு வெள்ளப்பேப்பர்ல அனுப்புனர், உயர்தர மாவட்ட செயலாளர்கள், இந்த நம்ம தெரு பேரு, ஊர் பேரு, நம்ம ஃபோன் நம்பரு, அப்புறம் கீழே மாவட்ட செயலருக்கு பொருள் என்னுடைய கார்டு என்பிஹெச்எஸ் கார்டா இருக்கு இல்லை பிஹெச்எஸ் கார்டா இருக்கு, அதை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறதுனால எனக்கு ஏஏஒய் கார்டை மாற்றி தரணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனுவா எழுதி, அதோட என்ன நினைக்கிறேன், நம்ம ஆதார் கார்டு, நம்மளுடைய அந்த மாற்றுத்திறனாளி யூடிஐடி கார்டு இல்லைன்னா மாற்றுத்திறனாளி புக்கு, இது எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸுக்கு அதை அனுப்புறாங்க. தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்பிடுறாங்க. தாசில்தார் நம்மளை வெரிஃபை பண்ணிட்டு டிஎஸ் ஓட்ட கொடுக்குறாங்க. டிஎஸ் ஓட்ட கொடுக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்களும் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களால இதை நம்ம போட முடியாது, நமக்கு ஏஏஒய் கார்டை மாற்ற முடியாது. அப்ப மாநிலத்தில் உள்ள சென்னைக்கு இதை அவங்க அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க விசாரணை பண்ணி உண்மையிலேயே அவங்க மாற்றுத்திறனாளி தானே என்ன அப்படிங்கிறத விசாரணை பண்ணி நமக்கு இந்த கார்டை அவங்க மாற்றுவாங்க. இது நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர் உள்ள போய் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய கார்டு ஒரு பிடிஎஃபா ஓப்பன் ஆகும். ஒரு பேப்பர் கார்டு மாதிரி ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப அட்டை வகைன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த என்பிஹெச்எஸ் இருக்கும். நம்ம அதை உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கார்டோட அட்டை வகை ஏஏஒய் கார்டா மாறிடுச்சா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு வழி செக் பண்றதுக்கு. இன்னொன்னு என்ன செய்யலாம்னா, நம்ம ரேஷன் கடையில சரக்கு வாங்குறோம் இல்லையா, சரக்கு வாங்கும்போது அந்த ஃபிங்கர் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபிங்கர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுலயுமே நம்ம அதை ஈஸியா பார்த்துக்கலாம். அது என்ன வகை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சில மாவட்டங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஏஏஒய் கார்டுக்கு மாற்றுத்திறனாளிகள் போய் கொடுக்கும்போது நீங்க இது கொண்டு வாங்க, பஞ்சாயத்துல போய் வறுமை கோடு நம்பர் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க, இல்ல விஓட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மாற்றுத்திறனாளி இருக்கிறதுக்கு நமக்கு அடையாளம் நம்ம அந்த யூடிஐடி கார்டு, நம்ம புக்கு, இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? யார்கிட்ட போய் வாங்கணும்? விஓட்ட எதுக்கு வாங்கணும்? எதுக்கு போய் வறுமை கோடு நம்பர் வாங்கணும்? மாற்றுத்திறனாளி கொடுக்கறதுக்கு டெல்லி மத்திய அரசே ஒரு உயர் நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டுருச்சு. மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே வசதி இருக்கிறாங்க, இல்ல கஷ்டப்படுறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நீ அவங்களுக்கு 35 கிலோ அரிசி போடுங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லும் போது நீங்க எதுக்கு வறுமை கோடு நம்பர் எதுக்கு கேட்குறீங்க? விஓட்ட எதுக்கு சைன் வாங்க சொல்றீங்க? அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இது நம்மளை ஏமாத்திடுவாங்க. அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, உங்க ஸ்மார்ட் கார்டை எடுத்து பாருங்க. என்பிஹெச்எஸ் பிஹெச்எஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா, ஏஏஒய் கார்டை மாற்றணும். ஏஏஒய் கார்டை மாத்தினா 35 கிலோ அரிசி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க தாலுகா ஆஃபீஸில் போய் மனுவை கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயா எனக்கு வந்துருச்சா என்னன்னு கேளுங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாமே நம்ம உண்மையான மாற்றுத்திறனாளிகளா இருக்கமா இல்லையாங்கிறத செக் பண்ணி இவங்க எங்க அனுப்பிடுவாங்கன்னா, சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இதுல அவங்கள போய் நம்ம போய் சண்டை போடவும் செய்வது கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நமக்கு ஒரு 10 கிலோ அரிசி 15 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா, 35 கிலோ அரிசிங்கிறப்ப என்ன ஆகும்னா 15 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போடும். நம்ம நம்ம தாலுகால நம்ம ரேஷன் கடைக்கு ஒரு 100 கார்டு தான் இருக்கு, 100 கார்டுக்கு இவ்வளவுதான் அரிசி கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்க ஒரு நாம்ஸ் வச்சிருப்பாங்க. அதுபடிதான் அவங்களுக்கு அரிசி மூடை, பருப்பு, ஜீனி எல்லாமே வரும். நம்ம 35 கிலோ அரிசிக்கு மனுவை கொடுத்துட்டோம், கொடுத்தோடனே நமக்கு மாறிடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாது.
அவங்க எல்லாம் அலாட் பண்ணி செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க. இதைத்தான் நீங்க செக் பண்றதுக்கு உங்க ஸ்மார்ட் கார்டுக்கு நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதை போய் நீங்க ஓடிபி இ-சேவை மையத்திலயோ இல்லை நீங்க உங்க போன்லயே டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. டிஎன்பிடிஎஸ்ங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்க உங்க போன்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க போடும் போது அதுல உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபிசி என்டர் ஆகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுல உள்ள போய் குடும்ப அட்டை வகை அப்படின்னு இருக்கும். அந்த குடும்ப அட்டை வகையில என்பிஹெச்எஸ் இருக்கா, பிஹெச்எஸ் இருக்கா, ஏஏஒய் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம மனு கொடுத்தோன்னா நமக்கு மாறுமா அப்படின்னா மாறாது. மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் டு 1.5 மாசம் என்ன மனுவெல்லாம் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜா தான் நடக்கும். முதல்ல கலெக்டரேட்ல கொடுக்குறோம், கலெக்டரேட்ல இருந்து தாலுகா ஆஃபீஸுக்கு வரணும், தாலுகா ஆஃபீஸ் தாசில்தார் விசாரணை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்ஓட்ட கொடுப்பாங்க, டிஎஸ்ஓ நம்மளை விசாரணை பண்ணுவாங்க, விசாரணை பண்ணி ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போ அடுத்து அனுப்பும் போதுதான் அவங்க செக் பண்ணி செஞ்சு வச்சுட்டு இவங்க இத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னு அவங்க அடுத்து திரும்ப அலாட்மெண்ட் கொடுத்து நமக்கு உங்க எக்ஸ்ட்ரா அரிசி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கார்டோட வகையை ஏஒய் கார்டை மாத்திடலாம். நீங்க அது கடையில் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, ஐயா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அனுப்பிட்டோம், வர்றப்ப நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. அதனால நீங்க அப்பப்போ கார்டோட இது ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. நீங்க அங்க போய் கேட்கறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை. அதனால கார்டோட வகையை நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். அதனால ஏஒய் கார்டை எப்படி மாத்தணுங்கிற மாடல் ஃபார்மேட் கூட நான் உங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அது மாதிரி கொடுப்படுங்க. ரொம்ப ஒண்ணுமே தேவையில்லைங்க. ஆதார் கார்டு, நம்ம யூடிஐடி கார்டு, நம்ம ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ். ஐயா நான் இந்த மாதிரி இந்த வகையான மாற்றத்தினால இருக்கேன், என் கார்டு வந்து பிஹெச்எஸ்ஆ இருக்கு, அப்புறம் வந்து என்பிஹெச்எஸ்ஆ இருக்கு, இதை வந்து மாற்றுத்திறனின் அடிப்படையில் எனக்கு ஏஏஒய் கூட மாற்றித்தாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா ஒரு விளப்பத்தில் மட்டும் ஒரு மனு எழுதி கொடுங்க. நம்ம விருதுநகர் மாவட்ட சரௌண்டிங்ல இந்த தாலுகால யாரோ வத்திராப்பு தாலுகா, சில்லத்தூர் தாலுகால இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நானே கூட உங்களுக்கு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் கீழே கமெண்ட்ல எங்க நம்பர் போடுறோம், எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்லை அந்த மனோட ஃபார்மேட் கூட தாரேன். இல்லை மொத்தமா நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 10-30 மாற்றுத்திறனாளிகளை ஒன்று சேருங்க. மொத்தமா வீட்டுல படுத்த விடுக்கையா இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. அப்ப நம்ம தாலுகாக்குள்ள ஒரு 10-20-30 மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அவங்கள எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா ஒரு மனுவை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி அவங்களுக்கு தாலுகால டிஎஸ்ஓ மேடம் அவங்க டிஎஸ்ஓவா உள்ளவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்க அங்கிருந்து வீடியோ கால் போட்டு நம்ம வீட்டுல காட்டலாம், ஐயா அந்த மாதிரி பாருங்க இந்த மாற்றுத்திறனாளி இருந்து நடந்து வர முடியாது, இவர் வந்து படுத்த விடுக்கையா இருக்காரு, அதனால இவருக்கு வந்து பிஹெச்எஸ் கார்டை வந்து ஏஏஒய் கார்டை மாற்றி கொடுங்க. ஏன்னா ஏமாத்திடக்கூடாது இல்லையா, அவங்க நம்ம ஏமாத்தி இது வாங்கிடக்கூடாது இல்லை. அதனால ஒரு வீடியோ என்ன செய்வாங்க, வீடியோ கால் போடுவாங்க. வீடியோ கால் போட்டு நம்ம காட்டலாம், ஏன் இந்த பாருங்க ஆளு தான் இருக்கிறாங்க, அதனால நான் வர முடியல, நான் வந்து அவரோட மகன் வேற அம்மா என்ன உறவு முறை சமுதாயம் ஏதாவது உறவு முறையை சொல்லி நம்ம மனுவை கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க மொத்தமா ஒரு 10-30 பேர் 40 பேர் இருக்கீங்கன்னா மொத்தமா மனுவை வாங்கி நம்ம ட்ரஸ்ட் நம்ம அறக்கட்டளை மூலியமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருதுநகர் மாவட்ட சரௌண்டிங் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை வத்திராப்புத்தா இருக்குன்னா எனக்கு நியர்பை தான், எனக்கு பக்கத்தில் ஏதாவது நானே நேரில் வந்து கூட நான் மனு எழுதி கூட நான் உங்களுக்கு கொடுத்து நானே உங்களை பண்ணி கொடுத்துட்றேன். தூக்கிட்டு போகிற கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க, நம்மளே டிஎஸ்ஓ மட்டும் பேசுவோம். ஏன்னா எல்லா அரசு அதிகாரிகளுமே இப்போ ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம சொல்றதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஒரு டவுட்டு கேட்டோம்னா அதை வந்து சொல்றாங்க. அதனால வந்து இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு இது வீடியோல ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை அனுப்பி விடுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதிகமாகத்தான் நம்ம திரும்ப நல்ல நல்ல வீடியோக்கள் போட முடியும். வேற எது சம்பந்தமா உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதுல எனக்கு டவுட்டா இருக்குங்க, இது ரிலேட்டடா எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.